இன்னைக்கு ஏலகிரி ட்ரிப்போடைய டே 2 vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அமேசானில் கிரேட் ரிப்பப்ளிக் சேல் லைவாக போயிட்டு இருக்கு. 1500+ பிராண்ட்ஸ், 3 lakh+ ஸ்டைல்ஸ், 50 to 80% வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போவே அமேசானை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபேவரட்டான ப்ராடக்டோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் செம குளிராக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்துருந்தது. ஸோ எங்களால் எங்கேயுமே வந்து சீக்கிரமாக கிளம்பி போக முடியல. 11:30க்கு வந்து செக் அவுட். ஸோ 11:30 வரைக்கும் வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. வெளியே போனால் கண்டிப்பாக மழையாக இருக்கும். அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் வந்து சுத்தமாக கிளம்பவே இல்லை. ஒரு வாட்டியும் எங்கள் அண்ணாவை கிளப்புறது தான் பெரிய டாஸ்காக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து வெயில் வரா மாதிரி இருந்துச்சு. சரி நல்லதாக போச்சு, வெயில் இருக்கிறப்பயே நம்ம வந்து அவுட்டிங்லாம் வந்து போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கிளம்பவே இல்லை. இந்த மேகா ரெசார்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து 11:30க்கு செக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குல்ல, நாங்கள் வந்து மார்னிங் பார்த்தப்போ ரொம்ப மழை வந்திருந்தது, குளிராக இருந்தது. ஆனால் நாங்கள் கிளம்பிலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து வெயிலாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சித்தியும் ஸ்விம்மிங் ஃபூலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். குடி பசங்களாம் வந்தால் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு இந்த ரெசார்ட். மழை இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து இங்கே ஓப்பன் தியேட்டர் மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மூவிஸ் போட்டு இந்த ஸ்பேஸில் எல்லாருமே உட்காந்து வந்து பார்ப்பாங்களாம். நாங்கள் போனப்போ மழையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மூவி வந்து போடலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் கூட ரூம்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவங்களே வந்து மார்னிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக போகிற மாதிரி இருந்தால், இல்லை காலேஜ் ட்ரிப், ஆஃபீஸ் ட்ரிப், இது மாதிரி நம்ம பெரிய குரூப்பாக போகிற மாதிரி இருந்தால் இந்த ரெசார்ட் வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. நாங்களே லேட்டாக தான் கிளம்புனோம். ஸோ ஒரு 12:15க்கு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருப்போம் ரெசார்ட்லேருந்து. போகிற வழியில் வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருந்தோம். இது வந்து எக்ஸாக்டாக ஃபண்டரா பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த குளிருக்கு சுட சுட காஃபி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல வேளை மழை வரல, மழை இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படின்னு தெரில. ஸோ நாங்கள் ஃபண்டரா பார்க்குக்கெலாம் போகல, ஏன்னா எப்போ வந்து மழை வரும்னே தெரில. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து கோவிலுக்கு தான் போவேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்தோம். நல்ல பெரிய கோவில், நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோவா க்ரௌடும் இல்லை. நாங்கள் வந்து இந்த கோவிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே வந்து ஒரு பெரிய குளம் இருந்தது, தாமரைப்பூ குளம், கோவில் சைஸுக்கு குளம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம், ஏலகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கு. இது வந்து நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாடலில் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் போன டைமிங்க்கு கோவில் வந்து கரெக்டாக 1:30க்கெலாம் மூடியாச்சு. நாங்கள் இந்த கோவிலுக்கு போகிறப்பயே வந்து தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படியே தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த பனி மூட்டமாக ஃபாகில் வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல, ஏன்னா மழை தூரிட்டே இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிட்டா அது வேறு, அதுக்கு மேலே குளிரோல. ஸோ கடகடன்னு நாங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ அடுத்தது வந்து நாங்கள் முருகர் கோவிலுக்கு தான் வந்து இருக்கோம். இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை, மழை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருக்கு. சரி இது நின்ன டைம்லேயே நம்ம மேலே போய் முருகரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே ஏறி வந்து பார்த்தா முருகர் கோவிலும் வந்து மூடி இருந்தது. இதுக்காக தான் எங்கள் அண்ணனை சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னோம். ஆனால் வந்து கேட்காம தூங்கிட்டே இருந்து பொறுமையாக கிளம்பி போகிற கோவில் எல்லாமே மூடி இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, நம்ம அப்படியே சாமி பார்க்கலாம் என்னதான் மூடி இருந்தாலும். ஸோ நாங்கள் கரெக்டாக முருகர் கோவிலுக்கு மேலே வந்ததுமே வந்து செம்ம மழை. ஸோ ஸ்டாப் ஆகவே இல்லை, சாரெல்லாம் மேலே அடிச்சுட்டு ரொம்ப அதிகமாக மழை வந்துடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஆனால் இதுவும் வந்து ஜாலியாக தான் இருந்தது, ஏன்னா யாருமே இல்லாத கோவில், நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே இருந்து பார்த்தா நல்ல வியூ பாயிண்ட். என்ன ஒன்று லைட்டாக குளிர்ச்சு.
அதுக்கப்புறம் மழை லைட்டாக நின்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து எல்லாருமே நாங்கள் கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து இந்த கார்டன் இருந்துச்சு, பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இதெல்லாமே வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு தான் தெரியல. ஆனால் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எல்லாமே 50 ருபீஸ், 70 ருபீஸ், 100ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குட்டி பிளான்ட் மட்டும் நான் வாங்கியிருந்தேன், சரி இது ஞாபகார்த்தமாக வந்து எடுத்துகிட்டு போகலான்னு. அடுத்தது நாங்கள் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் கோவில் மூடி தான் இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் 3:30க்கு வந்தோம். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணால் 4 o'clock ஓப்பன் ஆகிடும்னு சொல்லிட்டு 1/2 அன் ஹவர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா ஏலகிரிக்கு ட்ரிப்பு வந்து கோவிலாக போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஃபேமிலியாக போனால் அப்படி தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு அழகான ஒரு பூனையை வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கேட் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. எங்களையே வந்து சுற்றி சுற்றி வந்துச்சு. சரி இதுக்கு பசிக்குது போலன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து பூனைக்கு வச்சோம். கோபி ஃப்ரைட் ரைஸ் பூனைக்கு பிடிக்கல போல். அது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கு ரொம்ப வந்து காரம் எடுத்துக்கிச்சு போல். ஏன்னா நாங்கள் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே அது வந்து ஒரு மாதிரி எங்களையே பாவமாக பார்த்துட்டு இருந்தது. சரி இதுக்கு காம்பன்சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோகனட் பிஸ்கெட் வந்து கொடுத்தோம். கோகனட் பிஸ்கெட் அதுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு போல், சாப்பிட்டுட்டே வந்து இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு கோகனட் பிஸ்கெட் கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டோம். சரி 4 மணி ஆயிடுச்சு, கோவில் திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணால் திறக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் 4:15க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட் ஹவுஸ் கிட்ட வந்து இறங்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறது வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்தால் பலாப்பழம்லாம் நல்லாவே பெருசாக இருக்கிறதே 115 விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி கடையிலலாம் வந்து குட்டி பேக்ஸ், பர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் சித்தி விடுவாங்களா, ஸோ போய் ஒரு குட்டி பேக்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே ஷாப்பிங் போனால் தான் எங்கள் சித்திக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். மறந்ததெல்லாம் வந்து ஒரேடியாக வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், ஏலகிரி ட்ரிப் வந்து இதோடு வந்து முடியுது. அண்டு வர அப்போ பார்த்தா வெயில் அடிக்குது. நாங்கள் மேலே இருக்கிறப்பெல்லாம் வந்து குளிராக இருந்தது. குளிர் கூட ஓகே, மழை இருந்ததுனால தான் எங்களால் வேறு எங்கேயுமே வந்து சுற்றி பார்க்க முடியல. கார்டன்லாம் கூட நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மழையால் எங்களால் போக முடியாமல் கோவிலுக்கா சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ஜோலார் பெட் ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் காஃபி இங்கே வந்து குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் 1 hour இருக்குது ட்ரெயின் வரத்துக்கு. ரிட்டனும் அதே கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். 7:20க்கு ட்ரெயின் கரெக்டாக வந்துடுச்சு. எங்கள் சித்திக்கு போகிறப்ப என்ன ஒரு குறைனா, போகிறப்போ வந்து ஒரு பேக் அதுக்கப்புறம் பர்ஸ்லாம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப எங்கள் சித்தி வந்து வேண்டான்னு மிஸ் பண்ணியாச்சு. ஸோ புலம்பிகிட்டே வந்திருந்தாங்க, இந்த வாட்டி வரப்போ கிடைக்குமான்னு. ஸோ கரெக்டாக பார்த்தா அவங்க அதே ஆள் வந்து அந்த பர்ஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த பர்ஸ் வந்து 100 ருபீஸ் தான். நல்லா பெருசாக இருக்குது, நிறைய ஜிப் இருக்குது. எங்கள் சித்தி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே வந்திருந்தாங்க. ஸோ கடைசியாக போகிறப்ப நாங்கள் எப்படியோ அவங்கள கேட்ச் பண்ணி 2 பர்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். 10:20க்கு பெரம்பூரில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். நைட் ஆகிடுச்சு. சரி இங்கேயே டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவோடைய ஃபேவரட்டான சங்கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் மசாலா தோசை வந்து ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சங்கீதாவில் வந்து கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.